அன்பான நேயர்களே, அகத்தியர் ஜோதிடத்தின் இந்த சிறப்பான பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் கடக ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையோடு மிகவும் ஆழமாக தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் கடகராசிக்காரர்களின் 51 கர்ம ரகசியங்கள். நாம் இந்த வாழ்க்கையில் சந்திக்கும் சில உறவுகள், சில தடைகள், சில தாமதங்கள், காரணமே புரியாமல் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்கள் ஆகியவற்றுக்கு பின்னால் கர்மத்தின் தொடர்பு இருக்கலாம் என்று ஆன்மீக மற்றும் ஜோதிட மரபுகளில் கூறப்படுகிறது. குறிப்பாக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம், பாய், உறவுகள், பாசம், மன உணர்வுகள், பிரிவு, பொறுப்பு, பணம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத மாற்றங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல கர்ம ரகசியங்கள் இருப்பதாக பாரம்பரிய ஜோதிடம் கூறுகிறது. ஏன் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள்? ஏன் சில உறவுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீடிப்பதில்லை? ஏன் சில விஷயங்கள் நமக்கு மட்டும் தாமதமாக கிடைக்கிறது? ஏன் சில கஷ்டங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றன? இது போன்ற பல கேள்விகளுக்கான ஆன்மீக பார்வையைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த சம்பவங்களை நினைத்து பார்த்தால் இந்த 51 கர்ம ரகசியங்களில் சில அவர்களுடைய வாழ்க்கையோடு ஆச்சரியமாக பொருந்துவதை உணரலாம். எனவே இந்த பதிவை பாதியில் நிறுத்தாமல் இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் கடைசியில் சொல்லப்போகும் கர்ம ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சில முக்கியமான நிகழ்வுகளை வேறு ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ள உதவலாம். வாருங்கள், இனி கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அந்த 51 கர்ம ரகசியங்களை ஒன்றன்றின் ஒன்றாக பார்க்கலாம். ரகசியம் 1. கடகராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது சாதாரணமான ஒரு உறவு அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் பல முக்கியமான சம்பவங்களுக்கு குடும்பம் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கக்கூடும். சிறு வயதிலிருந்தே குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை ஏற்படலாம். தங்களுடைய வயதுக்கு மீறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகலாம். மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கடகராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடும். குடும்பத்தில் ஒருவர் கஷ்டப்பட்டால் அதை தங்களுடைய கஷ்டமாக எடுத்துக்கொள்வார்கள். சில நேரங்களில் குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளையே விட்டு கொடுப்பார்கள். ஆன்மீக பார்வையில் இது போன்ற அனுபவங்கள் ஒரு கர்ம பாடமாக கருதப்படலாம். குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துவது நல்லது என்றாலும் குடும்பத்திற்காக வாழும்போது தங்களுடைய வாழ்க்கையும் மறந்துவிடக்கூடாது என்பதையே இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கலாம். ரகசியம் 2. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாயுடன் தொடர்புடைய சம்பவங்கள் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தாயின் அன்பு, தாயின் ஆசீர்வாதம், தாயுடன் இருக்கும் நெருக்கம் அல்லது சில காரணங்களால் ஏற்படும் கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்கள் இவர்களின் மனதில் நீண்ட காலம் பதிந்திருக்கலாம். சிலருக்கு தாயின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு தாயுடன் இருந்த சில பழைய சம்பவங்கள் மனதில் ஆழமான நினைவுகளாக இருக்கலாம். தாயை மதிப்பது, அவருடைய மனதை காயப்படுத்தாமல் இருப்பது, முடிந்த அளவிற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை தருவது போன்றவை வாழ்க்கையில் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. தாயுடன் ஏற்பட்ட பழைய வருத்தங்களை மனதில் வைத்து கொண்டு வாழ்வதை விட முடிந்த இடத்தில் அன்புடன் பேசி மனதை இலகுவாக்கிக் கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ரகசியம் 3. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென்று வந்து மிகவும் நெருக்கமானவர்களாக மாறக்கூடும். முதல் சந்திப்பிலேயே ஏற்கனவே பல வருடங்களாக தெரிந்தவர்களைப் போல ஒரு உணர்வு சில நேரங்களில் ஏற்படலாம். அதேபோல் எந்த காரணமும் இல்லாமல் சில உறவுகள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லவும் வாய்ப்பு இருக்கலாம். இது போன்ற உறவுகளை முந்தைய கர்ம தொடர்புகளுடன் இணைத்து ஆன்மீக மரபில் பார்க்கிறார்கள். ஒருவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வரலாம், சிலர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வரலாம், இன்னும் சிலர் நம்முடைய உண்மையான மதிப்பை புரிய வைக்க வரலாம். எனவே ஒரு உறவு முடிந்துவிட்டால் அது முழுமையான தோல்வி என்று நினைக்காமல் அந்த உறவு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வதே முக்கியமான கர்ம பாடமாக இருக்கலாம். ரகசியம் 4. கடகராசிக்காரர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்து விட்டால் அவர்களிடம் மிகவும் ஆழமான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக தங்களால் முடிந்ததை விட அதிகமாக செய்ய நினைப்பார்கள்.
ஒருவர் சிறிய உதவி செய்திருந்தாலும் அதை பல வருடங்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் இதே காரணத்தால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கவும் தொடங்கிவிடலாம். தாங்கள் கொடுக்கும் அளவுக்கு அன்பையும் அக்கறையையும் மற்றவர்களும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது கிடைக்காத போது மனதில் மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படலாம். இந்த அனுபவத்தின் மூலம் அன்பு என்பது அறிமாற்றம் அல்ல என்பதையும், ஒருவர் தங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் விதம் எப்போதும் தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை வரலாம். பிறருக்கு அன்பு கொடுப்பதோடு தங்களுடைய மனதையும் பாதுகாத்துக் கொள்வதே இவர்களுக்கான முக்கியமான கர்ம பாடமாக இருக்கலாம். ரகசியம் 5. கடந்த காலத்தை மறப்பது கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மிகவும் கடினமாக இருக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சிறிய சம்பவம் கூட திடீரென்று நினைவுக்கு வந்து மனதை மலதிக்கக்கூடும். ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை, செய்த ஒரு செயல், கொடுத்த ஒரு வாக்குறுதி அல்லது செய்த ஒரு துரோகம் என எதுவாக இருந்தாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மை இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை தொடர்ந்து சுழந்து கொண்டிருந்தால் புதிய வாழ்க்கைக்கு இடம் கிடைக்காது. இதனால் மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, தங்களுடைய மன அமைதிக்காகவும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நடந்ததை மாற்ற முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்திலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னேறும்போது வாழ்க்கையின் பாரம் குறையக்கூடும். இதுவே கடந்த காலத்துடன் தொடர்புடைய முக்கியமான கர்ம ரகசியமாக இருக்கலாம். ரகசியம் 6. பிறருடைய கஷ்டத்தை பார்த்து அமைதியாக இருக்க முடியாத மனநிலை சில கடகராசிக்காரர்களிடம் இருக்கலாம். ஒருவர் உதவி கேட்டால் தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். பண உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டும், ஒரு வழி காட்ட வேண்டும், அல்லது அவர்களுடன் சில நேரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த மனப்பான்மை நல்ல பர்மத்தை உருவாக்கும் ஒரு வழியாக ஆன்மீக நம்பிக்கைகளில் பார்க்கப்படுகிறது. ஆனால் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் தங்களையே சிரமப்படுத்திக் கொள்ளலாம். தங்களுடைய சக்தி, நேரம் மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு உதவி செய்கிறதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான தர்மம் என்பது தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு கொடுப்பது அல்ல, தன்னால் முடிந்த அளவில் மனதார உதவி செய்வதுதான் என்பதை வாழ்க்கை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ரகசியம் 7. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் துரோகம் தொடர்பான அனுபவங்கள் முக்கியமான கர்ம பாடமாக இருக்கக்கூடும். ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களிடம் தங்களுடைய மனதை முழுமையாக திறந்து வைக்கலாம். அவர்களுடைய ரகசியங்களையும் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை ஒருவர் தவறாக பயன்படுத்திவிட்டால் கடகராசிக்காரர்களுக்கு அந்த காயத்திலிருந்து வெளியே வருவது எளிதாக இருக்காது. அதன் பிறகு அனைவரையும் சந்தேகப்பட தொடங்கக்கூடும். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒருவரின் தவறுக்காக உலகில் உள்ள அனைவரையும் சந்தேகிக்க வேண்டியதில்லை என்பதுதான். நம்பிக்கை இணைப்பதிலும் அறிவுடன் நடப்பதிலும் சமநிலை தேவை. யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்வதே இந்த கர்ம ரகசியத்தின் முக்கியமான பாடமாக இருக்கலாம். ரகசியம் 8. பணம் தொடர்பான விஷயங்களிலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கர்ம பாடம் இருக்கலாம். பணம் கிடைத்தவுடன் தங்களுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்தாமல் குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவு செய்யும் மனநிலை சிலரிடம் இருக்கலாம். குடும்பத்தில் யாருக்காவது தேவை இருந்தால் தங்களுடைய சேமிப்பிலிருந்தும் உதவி செய்யலாம். இதனால் சில நேரங்களில் தங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கான பணம் குறைந்து போகலாம். வாழ்க்கை அவர்களுக்கு மெதுவாக கற்றுக் கொடுக்கும் விஷயம் என்னவென்றால், பிறருக்கு உதவுவது போலவே எதிர்காலத்திற்காக தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். சம்பாதிப்பது, சேமிப்பது, தேவையான இடத்தில் செலவு செய்வது, தேவையற்ற இடத்தில் பணத்தை இழக்காமல் இருப்பது ஆகியவற்றில் சமநிலை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதி அதிகரிக்கலாம். ரகசியம் 9. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காலதம் என்பது ஒரு முக்கியமான அனுபவமாக இருக்கக்கூடும். அவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு விஷயம் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். வேலை, பணம், திருமணம், வீடு அல்லது வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பு என ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக வரலாம். அந்த நேரத்தில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதம் என்று மனதில் வருத்தம் ஏற்படலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த தாமதமே அவர்களை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இருக்கலாம். சரியான நேரம் வருவதற்கு முன்பு கிடைத்திருந்தால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். எனவே தாமதத்தை உடனடியாக தோல்வி என்று கருதாமல் அதற்குள் இருக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொள்வது முக்கியம். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வது இவர்களின் பர்ம பயணத்தில் மிக முக்கியமானதாக இருக்கலாம். ரகசியம் 10.
கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய கர்ம ரகசியங்களில் ஒன்று தங்களை தாங்களே மதிக்க கற்றுக்கொள்வது. பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய விருப்பங்களை விட்டுக் கொடுப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தங்களுடைய மனதில் இருக்கும் பிற விஷயங்களை சொல்லாமல் அமைதியாக இருப்பார்கள். மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மனக்கவலையை மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இப்படி தொடர்ந்து வாழ்வது தங்களுடைய மனதையே சோர்வடைய செய்யும் என்பதை உணரலாம். வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் பிறரை நேசிப்பது போல தங்களையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். தங்களுடைய மன நிம்மதி, சுயமரியாதை, உடல் நலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். தன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும் தருணத்திலிருந்து கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மெதுவாக உருவாக தொடங்கலாம். ரகசியம் 11. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருக்கலாம். குறிப்பாக மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் திடீரென்று விலகுவது, எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருடன் மனக்கசப்பு ஏற்படுவது, பல வருடங்களாக பழகிய ஒருவர் ஒரு பட்டத்தில் அந்நியராக மாறுவது போன்ற அனுபவங்கள் சிலருக்கு ஏற்படலாம். இது போன்ற நிகழ்வுகளை ஆன்மீக பார்வையில் பரும உறவுகளின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர். எல்லா உறவுகளும் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்காக வருவதில்லை. சில உறவுகள் நமக்கு அன்பை கற்றுக் கொடுக்க வரலாம், சில உறவுகள் நம்பிக்கை கற்றுக் கொடுக்கலாம், இன்னும் சில உறவுகள் நம்முடைய எல்லைகளை புரிந்து கொள்ள வைக்கலாம். கடக ராசிக்காரர்கள் ஒரு உறவு முடிந்துவிட்டால் அதையே நினைத்து நீண்ட காலம் மனதை வருத்தி கொள்ளாமல் அந்த உறவு தங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையிலிருந்து ஒருவர் விலகுவது ஒரு விளக்கு போல தோன்றினாலும் எதிர்காலத்தில் அது நமக்கு கிடைக்கப் போகும் நல்ல மாற்றத்திற்கான இடத்தை உருவாக்கி இருக்கலாம். ரகசியம் 12. கடகராசிக்காரர்களுக்கு மனதில் தோன்றும் எண்ணங்களை உடனடியாக வெளியில் சொல்லாமல் வைத்துக்கொள்ளும் தன்மை இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் அதை நேரடியாக சொல்லாமல் அமைதியாக இருப்பார்கள். ஒருவருடைய செயல் மனதை காயப்படுத்தினாலும் உடனடியாக சண்டை போடாமல் விலகி நிற்பார்கள். இதனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர்களுடைய மனதிற்குள் அந்த விஷயம் பல நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த மனப்பான்மை நீண்ட காலம் தொடர்ந்தால் உள்ளுக்குள் சேரும் வருத்தம் ஒரு நாள் பெரிய மன அழுத்தமாக மாறக்கூடும். அதனால் தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கோபமாக அல்லாமல் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசி கற்றுக்கொள்வது இவருடைய முக்கியமான கர்ம பாடமாக இருக்கலாம். மனதில் இருப்பதை சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது உறவுகளை காப்பாற்றுவதோடு மனதிற்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடும். ரகசியம் 13. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிறருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஒருவர் பாராட்டினால் அதை மனதில் வைத்துக்கொண்டு மகிழ்வார்கள். அதேபோல் ஒருவர் குறை சொன்னாலும் அந்த வார்த்தையை பல நாட்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். குறிப்பாக தங்களுக்கு பிடித்தவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை மிகவும் ஆழமாக மனதில் பதிந்துவிடக்கூடும். இதனால் சில நேரங்களில் தங்களுடைய திறமை மீது சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் ஒருவர் சொல்வதுதான் முழுமையான உண்மை என்று நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பார்வை இருக்கும். இன்று ஒருவர் உங்களை குறைத்து மதிப்பிடலாம், நாளை உங்கள் திறமையை உலகமே பாராட்டலாம். எனவே பிறருடைய வார்த்தைகளால் தங்களுடைய மதிப்பை தீர்மானிக்காமல் தங்களுடைய முயற்சியையும் திறமையையும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வளர்த்துக் கொள்வது இந்த கர்ம ரகசியத்தின் முக்கியமான பாடமாக இருக்கலாம். ரகசியம் 14. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த கால நினைவுகளுடன் தொடர்புடைய கர்ம அனுபவங்கள் அதிகமாக இருக்கலாம். சிறுவயதில் கிடைத்த அன்பு, குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், பள்ளி அல்லது நண்பர்களுடன் ஏற்பட்ட சம்பவங்கள், வாழ்க்கையில் சந்தித்த முதல் வெற்றி, முதல் தோல்வி என பல விஷயங்களை அவர்கள் மனதில் தெளிவாக வைத்திருக்கக்கூடும். சில நினைவுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், சில நினைவுகள் மனதை வலிக்க செய்யலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான பயணம் கடந்த காலத்தில் இல்லை, நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்வது தவறு அல்ல, ஆனால் அதில் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் பிரச்சனையாக மாறலாம். நடந்ததை மாற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கிடைத்த அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னேறும் போது கர்மத்தின் பாரம் குறைகிறது என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. கடந்த காலம் உங்களை உருவாக்கி இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது உங்கள் இன்றைய முடிவுகள் தான். ரகசியம் 15. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுப்பு என்பது
ஒரு முக்கியமான கர்ம காலமாக இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டால் மற்றவர்கள் விலகி நின்றாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று முன்வரக்கூடிய மனநிலை இவர்களிடம் இருக்கலாம். வீட்டில் பெரியவர்களின் பொறுப்பு, குழந்தைகளின் தேவைகள், குடும்பத்தின் பொருளாதார நிலை போன்ற விஷயங்களை மனதில் வைத்து பல முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து எல்லா பொறுப்புகளையும் தங்களுடைய தோளில் மட்டும் சுமந்து கொண்டால் ஒரு கட்டத்தில் சோர்வு ஏற்படலாம். வாழ்க்கை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது நல்லது என்றாலும் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். தேவையான நேரத்தில் நம்பகமானவர்களிடம் உதவி கேட்பதும் ஒரு பலவீனம் அல்ல. பொறுப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன அமைதியையும் குடும்ப உறவுகளையும் பாதுகாக்க முடியும். ரகசியம் 16. கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உறவினர்களுக்குள் சண்டை வரக்கூடாது, நண்பர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படக்கூடாது என்று நினைத்து தங்களுடைய கருத்தையே விட்டு கொடுக்கலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. ஒருவர் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம். இதை வாழ்க்கை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் தங்களுடைய உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. பிறருக்கு மரியாதை கொடுப்பதோடு தங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பது அவசியம். இந்த சமநிலையை கற்றுக்கொள்வதே கடகராசிக்காரர்களின் முக்கியமான கர்ம அனுபவங்களில் ஒன்றாக இருக்கலாம். ரகசியம் 17. பணம் மற்றும் குடும்பம் தொடர்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான கர்ம அனுபவம் இருக்கலாம். குடும்பத்தில் யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் உடனடியாக உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். சில சமயங்களில் தங்களுடைய சேமிப்பையே பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்த பிறகு அதை திரும்ப பெற முடியாமல் போகும் அனுபவமும் சிலருக்கு ஏற்படலாம். அந்த அனுபவம் பணத்திற்கும் உறவிற்கும் இடையே எல்லையை வைத்துக்கொள்ள கற்றுக் கொடுக்கலாம். உறவினர் என்பதற்காக எல்லா விஷயங்களிலும் பணத்தை கலந்துவிடக்கூடாது. அன்பு தனியாகவும் பொருளாதார முடிவு தனியாகவும் இருக்க வேண்டும். யாருக்காவது உதவி செய்யும் போது தங்களுடைய எதிர்கால பாதுகாப்பையும் கருத்தில் கொள்வது அவசியம். இதை புரிந்து கொள்ளும் காலத்திலிருந்து கடகராசிக்காரர்களின் பொருளாதார நிலை மெதுவாக சீராகலாம். ரகசியம் 18. கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் வேலை செய்த ஒருவர் திடீரென்று வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு இடத்தில் பல வருடங்கள் வாழ்ந்தவர் புதிய இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை வரலாம். ஒரு உறவு முடிந்து புதிய உறவு உருவாகலாம். ஆரம்பத்தில் இந்த மாற்றங்கள் பயமாகவும் குழப்பமாகவும் தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல பழைய சூழலை விட்டுவிட வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். அதனால் மாற்றம் வந்துவிட்டாலே எல்லாம் கெட்டு போய்விட்டது என்று நினைக்கக்கூடாது. மாற்றத்திற்குள் மறைந்திருக்கும் புதிய வாய்ப்பை பார்க்கும் மனப்பக்குவம் உருவானால் வாழ்க்கையின் பாதை வேறு ஒரு வல்ல திசைக்கு மாறக்கூடும். ரகசியம் 19. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமான கர்மகாரமாக இருக்கலாம். தங்களை காயப்படுத்தியவர்களை மறப்பது கடினமாக இருந்தாலும் அந்த கோபத்தையும் வருத்தத்தையும் தொடர்ந்து சுமந்து கொண்டு வாழ்வதால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களுடைய மனம்தான். மன்னிப்பது என்பது நடந்த தவறை சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல. அந்த சம்பவம் இனி தங்களுடைய மன அமைதியை கட்டுப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்வதுதான். சிலரிடம் மீண்டும் பழக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களை பற்றிய கோபத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நாள் அந்த பழைய சம்பவத்தை நினைத்தாலும் மனதில் எந்த வலியும் இல்லாத நிலைக்கு வருவது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம். அந்த மனநிலையை அடைவதே இந்த கர்ம ரகசியத்தின் உண்மையான பொருளாகும். ரகசியம் 20. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதியாக மிகவும் முக்கியமான ஒரு கர்ம பாடம் மன அமைதியை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம். எல்லா உறவுகளையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருடைய கருத்தையும் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகிச் செல்வதே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம். தங்களுடைய மனதை மறிக்கும் மனிதர்களை அருகில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மனதை காயப்படுத்தும் சூழ்நிலைகளில் இருந்து விலகி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசிக்காரர்களின் உண்மையான களம் அவர்களுடைய அன்பிலும் மன உணர்வுகளிலும் இருக்கிறது. அந்த அன்பை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்,
எங்கு நிறுத்த வேண்டும், எப்போது தங்களுக்காக முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மனமாற்றம் உருவாகலாம். இதுவே அடுத்தடுத்த கர்ம ரகசியங்களை புரிந்து கொள்ளும் அடித்தளமாகவும் அமையும். ரகசியம் 21. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் தங்களுடைய உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போகலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு விஷயம் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே இருப்பது போல தோன்றலாம். மற்றவர்கள் தங்களை விட குறைவாக முயற்சி செய்து முன்னேறுவதை பார்க்கும்போது மனதில் வருத்தம் ஏற்படலாம். ஆனால் இந்த தாமதம் அவர்களுடைய வாழ்க்கையில் பொறுமையையும் மன உறுதியையும் வளர்க்கும் ஒரு அனுபவமாக இருக்கலாம். சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் வெற்றி மிகவும் நிலையானதாக இருக்கும். அதனால் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளராமல் தங்களுடைய பாதையில் தொடர்ந்து முயற்சி செய்வதே முக்கியம். வாழ்க்கை தாமதப்படுத்துகிறது என்பதற்காக மறுக்கிறது என்று அர்த்தமில்லை. சரியான நேரம் வரும்போது பல விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைந்துவிடலாம். ரகசியம் 22. கடகராசிக்காரர்களுக்கு நட்பு தொடர்பான கர்ம அனுபவங்களும் இருக்கலாம். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்காக எந்த நேரத்திலும் துணையாக நிற்கக்கூடியவர்கள் நண்பரின் பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையாக நினைத்து உதவி செய்யலாம். ஆனால் தாங்கள் கொடுக்கும் அளவுக்கு எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத போது மனதில் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நண்பர்கள் தேவையான நேரத்தில் மட்டும் நெருக்கமாக இருந்து பிரச்சனை வந்தபோது விலகிச் செல்லும் அனுபவமும் ஏற்படலாம். இந்த அனுபவங்கள் மூலம் உண்மையான நட்பு யார், சூழ்நிலைக்காக பழகுபவர் யார் என்பதை கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளலாம். காலம் சில நண்பர்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் உண்மையான நண்பர்களின் மதிப்பு அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் 100 பேர் அருகில் இருப்பதை விட உண்மையாக நம்மை புரிந்து கொள்ளும் ஒருவர் இருப்பதே பெரிய வரம் என்பதை இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கலாம். ரகசியம் 23. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வீட்டுடன் தொடர்புடைய கர்ம ரகசியமும் முக்கியமானதாக இருக்கலாம். வீடு, நிலம், சொத்து, குடும்பத்திற்கான ஒரு நிரந்தரமான இடம் போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு ஆழமான ஆசை இருக்கலாம். தங்களுடைய சொந்த வீடு இருக்க வேண்டும், குடும்பத்தினர் அமைதியாக வாழ வேண்டும் என்ற கனவு பலருக்கும் இருக்கலாம். சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது பல தடைகளை கடந்து வீடு கிடைக்கலாம். ஆனால் அந்த தாமதத்தின் பின்னால் பொருளாதார நிலையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கலாம். அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை விட சரியான நேரத்திற்காக காத்திருந்து பொருளாதார நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல. கடகராசிக்காரர்களுக்கு அது மன அமைதியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ரகசியம் 24. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பது சில நேரங்களில் கர்ம பாடமாக மாறலாம். ஒருவரை பிடித்துவிட்டால் அவருடைய குறைகளை கூட கவனிக்காமல் இருக்கலாம். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் பின்னால் இருக்கும் சிக்கல்களை முழுமையாக ஆராயாமல் உடனடியாக நம்பிவிடலாம். பின்னர் அந்த முடிவு தவறாகிவிட்டது என்பதை உணரும் போது மனதில் வருத்தம் ஏற்படலாம். இதன் மூலம் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. மனதை கேட்பது முக்கியம் என்றாலும் முக்கியமான முடிவுகளில் அறிவையும் சேர்த்து கொள்ள வேண்டும். உணர்வும் அறிவும் சமநிலையில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்க்கையில் அதிக நிம்மதியை கொடுக்கக்கூடும். குறிப்பாக பணம், திருமணம், வேலை மற்றும் பெரிய முதலீடு போன்ற விஷயங்களில் அவசரப்படாமல் சிந்திப்பது இவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கலாம். ரகசியம் 25. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் தனிமை ஒரு கர்மக்காலமாக வரக்கூடும். சுற்றிலும் பல மனிதர்கள் இருந்தாலும் மனதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இல்லாதது போன்ற உணர்வு ஏற்படலாம். குடும்பத்தினருடன் இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் இருக்கலாம். நண்பர்களுடன் இருந்தாலும் மனதில் இருக்கும் உண்மையான கவலைகளை பகிர முடியாமல் போகலாம். இந்த தனிமை அவர்களுக்கு தங்களுடைய மனதை தாங்களே புரிந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கலாம். எப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடாமல் தனியாக இருக்கும் நேரத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தனிமையை பயமாக பார்க்காமல் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் நேரமாக மாற்றும்போது அதுவே ஒரு பெரிய பலமாக மாறக்கூடும். ரகசியம் 26. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது தொடர்பான கர்மமும் இருக்கலாம். ஒருவர் தங்களை நம்பி ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ரகசியமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள். தங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிறர் கொடுத்த வாக்குறுதிகளையும் மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். ஒருவர் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமல் விட்டால் மனதில் ஆழமான ஏமாற்றம் ஏற்படலாம். இதன் மூலம் வாழ்க்கை சொல்லும் பாடம் என்னவென்றால்
பிறர் கொடுக்கும் வாக்குறுதிகளை மட்டும் நம்பி வாழ்க்கையை அமைக்காமல் தங்களுடைய செயல்களின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். பிறர் சொல்வதை விட அவர்கள் செய்வதை கவனிக்க கற்றுக்கொண்டால் பல ஏமாற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ரகசியம் 27. கடகராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதால் சில அனுபவங்கள் ஏற்படலாம். தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்வதற்கு பதிலாக குழுவில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்யலாம். சில நேரங்களில் தங்களுடைய வேலை முடிந்த பிறகும் மற்றவர்களின் பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் வேலைபிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் சிலர் இந்த நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வேலை செய்யும் இடத்தில் உதவி செய்வதற்கும் எல்லாவற்றையும் தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வதற்கும் இடையே வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு அவசியம், அதே நேரத்தில் தங்களுடைய உழைப்பின் மதிப்பையும் புரிந்து கொள்வது அவசியம். இந்த சமநிலையை கற்றுக்கொள்வது தொழில் வாழ்க்கையில் முக்கியமான கர்மகாண்டமாக இருக்கலாம். ரகசியம் 28. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்கள் செய்த நல்ல செயல்களுக்கு உடனடியாக பாராட்டு கிடைக்காமல் போகலாம். குடும்பத்திற்காக செய்த தியாகத்தை யாரும் கவனிக்காமல் போகலாம். நண்பருக்காக செய்த உதவி மறக்கப்படலாம். வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய உழைப்பை மற்றொருவர் எடுத்துக்கொண்டு பாராட்டு பெறலாம். இதனால் நான் எவ்வளவு செய்தும் யாருக்கும் தெரியவில்லை என்ற வருத்தம் ஏற்படலாம். ஆனால் நல்ல செயல் என்பது பாராட்டுக்காக மட்டும் செய்யப்பட வேண்டியதல்ல. அதே நேரத்தில் தங்களுடைய உழைப்பை எப்போதும் மறைத்து வைக்கவும் வேண்டியதில்லை. தாங்கள் செய்ததை சரியான இடத்தில் வெளிப்படுத்தவும் தங்களுடைய மதிப்பை தாங்களே உணரவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் பாராட்டவில்லை என்பதற்காக தங்களுடைய உழைப்பின் மதிப்பு குறைந்து விடாது. ரகசியம் 29. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பழைய பொருட்கள், பழைய புகைப்படங்கள், பழைய கடிதங்கள் அல்லது நினைவுகளை பாதுகாத்து வைத்திருக்கும் பழக்கம் சிலரிடம் இருக்கலாம். ஒரு பொருள் சிறியதாக இருந்தாலும் அது ஒரு நினைவுடன் தொடர்புடையதாக இருந்தால் அதை எளிதில் தூக்கி எறிய முடியாமல் இருக்கலாம். இது அவர்களின் ஆழமான உணர்வுகளை காட்டக்கூடும். ஆனால் வாழ்க்கையில் பழைய நினைவுகளை மதிப்பது வேறு, அவற்றை பிடித்து கொண்டு முன்னேற முடியாமல் இருப்பது வேறு. சில பொருட்களை விட்டுவிட வேண்டிய நேரமும் வரும். சில உறவுகளையும் விட்டுவிட வேண்டிய நேரமும் வரும். பழையதை மதித்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு புதிய வாழ்க்கைக்கு இடம் கொடுப்பதே இந்த கர்ம ரகசியத்தின் முக்கியமான பாடமாக இருக்கலாம். ரகசியம் 30. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்காகவும் நான் வாழ வேண்டும் என்ற உணர்வு மிகவும் வலுவாக உருவாகலாம். இதுவரை குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் அதிகமாக சிந்தித்திருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும், பழைய பிரச்சனைகளை முடித்து கொள்ள வேண்டும், மனதிற்கு பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று பல ஆசைகள் உருவாகலாம். இதை சுயநலமாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை முழுவதும் பிறருக்காக மட்டும் வாழாமல் தங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கர்ம பாடத்தின் உண்மையான அர்த்தமாக இருக்கலாம். கடகராசிக்காரர்கள் தங்களுடைய மனதை புரிந்து கொண்டு கடந்த காலத்தின் பாகத்தை மெதுவாக இறக்கி வைத்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்கி செல்ல தொடங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் உருவாகலாம். ரகசியம் 31. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் உதவிகளுக்கும் ஒரு கர்ம தொடர்பு இருப்பதாக ஆன்மீக மரபில் கூறப்படுகிறது. சில சமயங்களில் யாரிடமும் உதவி கேட்காமல் இருந்தாலும் சரியான நேரத்தில் ஒருவர் வந்து உதவி செய்யலாம். நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு திடீரென்று ஒரு வழி கிடைக்கலாம். பல கதவுகள் மூடப்பட்டு விட்டதாக நினைத்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு திறக்கலாம். இது போன்ற சம்பவங்களை வெறும் அதிர்ஷ்டம் என்று மட்டும் பார்க்காமல் கடந்த காலத்தில் நாம் செய்த நல்ல செயல்களின் பலனாகவும் சிலர் கருதுகின்றனர். கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உதவியை மதிப்பதோடு தங்களால் முடிந்த நேரத்தில் பிறருக்கும் உதவி செய்வது நல்ல கர்மத்தை உருவாக்கும் செயலாக இருக்கலாம். ஒருவருக்கு கொடுத்த ஒரு சிறிய உதவி கூட எதிர்காலத்தில் வேறொரு வடிவத்தில் நமக்கு திரும்பி வரலாம் என்பதே இந்த ரகசியத்தின் முக்கியமான கருத்தாகும். ரகசியம் 32. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறாமை மற்றும் ஒப்பீடு தொடர்பான ஒரு கர்ம பாடமும் இருக்கலாம். தங்களுடைய வயதினர் முன்னேறும் போது, நண்பர்கள் வீடு வாங்கும் போது, உறவினர்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற எண்ணம் சில நேரங்களில் வரலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில்
கிடைக்கும் நேரமும் பாறையும் வேறுபட்டது. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அளவிடத் தொடங்கும் போது மனநிம்மதி குறையலாம். இதிலிருந்து வெளியே வருவது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம். மற்றவருக்கு கிடைத்த நல்ல விஷயத்தை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவருக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கும் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறருடைய வெற்றியை மனதார வாழ்த்த கற்றுக்கொள்ளும் போது மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து தங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்தும் சக்தி அதிகரிக்கலாம். ரகசியம் 33. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மனமாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்கும் கர்மமும் இருக்கலாம். அவர்கள் எல்லா விஷயங்களையும் உடனடியாக வெளியில் சொல்லாமல் முதலில் தாங்களே சிந்தித்து முடிவு செய்யக்கூடியவர்கள். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தங்களுடைய கவலையை மறைத்துக் கொள்ளலாம். வேறு இடத்தில் சிரமம் இருந்தாலும் வீட்டில் சொல்லாமல் இருக்கலாம். இதனால் வெளியில் பார்க்கும்போது மிகவும் தைரியமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அதிகமான சுமையை சுமந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். நம்பகமான ஒருவரிடம் மனதை திறந்து பேசுவதும் ஒரு தீர்வாக இருக்கலாம். மனதில் இருக்கும் சுமையை பகிர்ந்து கொள்ளும் போது பிரச்சனை உடனடியாக மறைந்து விடாவிட்டாலும் அதை சமாளிக்கும் மனவலிமை அதிகரிக்கலாம். ரகசியம் 34. கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் திடீரென்று பழைய மனிதர்கள் அல்லது பழைய சம்பவங்கள் வாழ்க்கைக்குள் திரும்பி வரக்கூடும். பல வருடங்களாக பேசாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். பழைய நண்பர் எதிர்பாராத நேரத்தில் சந்திக்கலாம். முன்பு முடியாமல் போன ஒரு வேலை மீண்டும் ஒரு வாய்ப்பாக வரலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சிலருக்கு வியப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பழைய விஷயம் மீண்டும் வந்துவிட்டது என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அது முடிக்கப்படாமல் இருந்த ஒரு பாடத்தை முடிப்பதற்காக வந்திருக்கலாம். சில நேரங்களில் மீண்டும் வந்த உறவை தொடர வேண்டும், சில நேரங்களில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எது சரி என்பதை அமைதியாக சிந்தித்து முடிவு செய்வதே முக்கியம். கடந்த காலம் திரும்பி வந்தால் இந்த முறை பழைய தவறை மீண்டும் செய்யாமல் அறிவுடன் செயல்படுவது கர்ம பாடமாக இருக்குமா. ரகசியம் 35. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை தொடர்பான அனுபவங்களும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். திருமணம் தாமதமாகலாம், எதிர்பாராத வகையில் அமையலாம் அல்லது திருமணத்திற்கு முன்பு சில உறவுகள் முடிவடையலாம். இவை அனைத்தையும் தர்மம் என்று உறுதியாக கூற முடியாது என்றாலும் ஆன்மீக மரபில் திருமண உறவுகள் பழைய கர்ம தொடர்புகளுடன் இணைக்கப்படுகின்றன. ஒருவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய குறைகளை மட்டும் பார்க்காமல் அந்த உறவு தங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனடியாக உறவை முறித்து கொள்ளாமல் பேசி தீர்க்க முயற்சி செய்வது முக்கியம். அதே நேரத்தில் மரியாதை இல்லாத அல்லது தொடர்ந்து மனதை காயப்படுத்தும் உறவுகளில் தங்களுடைய நலனையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பும் சுயமரியாதையும் சமநிலையில் இருப்பதே நல்ல குடும்ப வாழ்க்கைக்கான முக்கியமான அடிப்படையாக இருக்கலாம். ரகசியம் 36. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குழந்தைகள் தொடர்பான கர்ம அனுபவங்களும் முக்கியமாக இருக்கலாம் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. குழந்தைகளுக்காக அதிகமாக கவலைப்படுவது, அவர்களின் எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து சிந்திப்பது, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை போன்றவை இவர்களிடம் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் குழந்தைகளின் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதில் கவலைப்படலாம். ஆனால் குழந்தைகளின் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை விட அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பதே முக்கியம். அன்பு கொடுப்பதும் தேவையான இடத்தில் கட்டுப்பாட்டுடன் வழிகாட்டுவதும் சமநிலையில் இருக்க வேண்டும். குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே உருவாக்க கற்றுக்கொள்ளும் இடத்தையும் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வது கடகராசிக்காரர்களின் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம். ரகசியம் 37. கடகராசிக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கும் பொருட்கள், குடும்பத்தின் பழைய நினைவுகள் மற்றும் முன்னோர்களுடன் தொடர்புடைய விஷயங்களின் மீது அதிக பற்று இருக்கலாம். தாத்தா பாட்டி பயன்படுத்திய பொருள், பழைய புகைப்படம் அல்லது குடும்பத்தில் பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள் ஆகியவற்றுக்கு அவர்கள் அதிக மதிப்பு கொடுக்கலாம். முன்னோர்களை நினைவு கூறுவது, அவர்களுக்காக நல்ல செயல்கள் செய்வது, குடும்பத்தில் பெரியவர்களை மதிப்பது போன்றவை மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கலாம். முன்னோர்களின் பெயரை சொல்லி தேவையற்ற பயத்தை உருவாக்கி கொள்வதை விட அவர்களை நினைத்து நல்ல செயல்கள் செய்வதும், ஏழைகளுக்கு உணவு வழங்குவதும்,
குடும்பத்தில் ஒற்றுமையை காட்டுவதும் சிறந்த ஆன்மீக அணுகுமுறையாக இருக்கலாம். கடந்த தலைமுறையிலிருந்து இருந்த நல்ல பண்புகளை எடுத்துக்கொண்டு தீமையான பழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாமல் இருப்பதே உண்மையான மாற்றமாக இருக்கலாம். ரகசியம் 38. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தங்களுடைய உண்மையான மதிப்பை உணர வைக்கும் ஒரு சம்பவம் வரக்கூடும். இதுவரை தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். தங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று மனதில் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைத்து தங்களுடைய திறமை அனைவருக்கும் தெரியக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அந்த நேரத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனைத்து அவமானங்களும் கஷ்டங்களும் தங்களை வளர்த்த அனுபவங்களாக தோன்றலாம். அதனால் இன்று யாராவது உங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் அதனால் மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. உங்கள் திறமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரியான நேரம் வரும்போது அதை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். தொடர்ந்து முயற்சி செய்வதும் திறமையை வளர்ப்பதும் இந்த கர்ம பாதையில் முக்கியமானதாக இருக்கலாம். ரகசியம் 39. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தேவையற்ற பயத்தை விட்டு விடுவது ஒரு முக்கியமான கர்ம பாடமாக இருக்கலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற எண்ணம், பணம் போகுமா என்ற கவலை, குடும்பத்திற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம், ஒரு உறவு நீடிக்குமா என்ற சந்தேகம் போன்ற எண்ணங்கள் சில நேரங்களில் மனதை ஆக்கிரமிக்கலாம். ஆனால் இன்னும் நடக்காத விஷயங்களை நினைத்து இன்றைய அமைதியை இழக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் எதுவாக வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனவலிமை தங்களிடம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். பயம் எச்சரிக்கையாக இருக்க உதவலாம். ஆனால் பயம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டால் முன்னேற்றம் தடைபடலாம். எனவே தேவையான முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு நீதியை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வதே இந்த கர்ம ரகசியத்தின் முக்கியமான பாடமாக இருக்கலாம். ரகசியம் 40. கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கர்ம ரகசியங்களில் ஒன்று, பிறருடைய வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது தங்களுடைய வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதுதான். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லதுதான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன. ஒருவர் செய்ய வேண்டிய முடிவை நாம் அவருக்கு பதிலாக எப்போதும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவர் விழும்போது உதவலாம், ஆனால் அவருக்கு பதிலாக வாழ முடியாது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது துணையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய தோளில் சுமக்க முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது கடகராசிக்காரர்களின் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம். அன்பு கொடுப்பது தொடரட்டும், உதவி செய்வது தொடரட்டும், குடும்பத்தை நேசிப்பதும் தொடரட்டும். ஆனால் அதற்கிடையில் தங்களுடைய மன அமைதி, கனவுகள் மற்றும் வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் மறந்துவிடாமல் இருப்பதே இந்த 40வது கர்ம ரகசியத்தின் ஆழமான அர்த்தமாகும். ரகசியம் 41. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் கையில் வராமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். அதற்காக தங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போவது அதைவிட சிறந்த ஒரு வாய்ப்பிற்காக வாழ்க்கை நம்மை காத்திருக்க வைப்பதாக இருக்கலாம். இன்று கிடைக்காத ஒன்று நாளை கிடைக்கும் போது அதன் மதிப்பு இன்னும் அதிகமாக தெரியுமாம். எனவே தொடர்ந்து வரும் தடைகளை பார்த்து மனம் தளராமல் தங்களுடைய முயற்சியை நிறுத்தாமல் இருப்பது முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் கர்ம பாடங்களில் பொறுமை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கலாம். சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க தெரிந்தவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் நிலையான பலன் கிடைக்கக்கூடும். ரகசியம் 42. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் அவர்களை மிகவும் நேசிப்பது போல நடந்து கொண்டு தேவையான நேரத்தில் மட்டும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் அனுபவமும் இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த உறவை உண்மையானது என்று நம்பி அவர்களுக்காக பல உதவிகளை செய்திருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மனிதர் தங்களுடைய அன்பை மதிக்கவில்லை என்பதை உணரலாம். இந்த அனுபவம் மிகவும் வேதனையாக இருந்தாலும் இதன் மூலம் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கலாம். எல்லோரிடமும் ஒரே அளவு அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதர்களை அவர்களுடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர்ந்து செய்யும் செயல்களாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொண்ட பிறகு கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற உறவுகளை குறைத்து உண்மையான மனிதர்களை மட்டும் அருகில் வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கலாம். ரகசியம் 43. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில்
தங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக துரிந்து கொள்ளும் ஒருவர் வருவது ஒரு முக்கியமான அனுபவமாக இருக்கலாம். உலகத்தில் பலர் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்முடைய சொல்லாத உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைப்பது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஒருவர் வாழ்க்கையில் வந்தால் அந்த உறவை கடகராசிக்காரர்கள் மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த உறவை முழுமையாக நம்புவதற்கு முன்பு காலம் அவர்களை சோதிக்கலாம். உண்மையான உறவு என்பது மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டும் அருகில் இருப்பது அல்ல, கஷ்டமான நேரத்திலும் துணையாக இருப்பதுதான். எனவே ஒருவருடைய உண்மையான மதிப்பை தெரிந்து கொள்ள அவர்களுடைய நடத்தை காலப்போக்கில் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். உண்மையான அன்பு கிடைத்தால் அதை மதித்து பாதுகாப்பதும் போலியான அன்பை அடையாளம் கண்டு விலகுவதும் இந்த கர்ம பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ரகசியம் 44. கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பழைய தோல்விகளை நினைத்து வருத்தப்படாமல் அவற்றை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கர்ம பாடம் இருக்கலாம். ஒருமுறை தோல்வி ஏற்பட்டால் மீண்டும் அதே விஷயத்தை முயற்சி செய்ய பயப்படலாம். மீண்டும் தோல்வி வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவு அல்ல. சில தோல்விகள் நம்முடைய தவறுகளை காட்டுவதற்காகவே வருகின்றன. ஒருவேளை சரியாக அமையவில்லை என்றால் வேறு வழியை தேட வேண்டும். ஒரு உறவு தோல்வி அடைந்தால் அடுத்த உறவில் பழைய தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து பண மேலாண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக மாற்றும் போது அதுவே எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக மாறக்கூடும். ரகசியம் 45. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீரென்று ஒரு புதிய பாதை திறக்கப்படலாம். நீண்ட காலமாக ஒரே வேலையில் இருந்த ஒருவர் வேறு ஒரு தொழிலை தொடங்கலாம். பல வருடங்களாக ஒரு இடத்தில் வாழ்ந்தவர் வேறு இடத்திற்கு செல்லலாம். இதுவரை நினைத்து பார்க்காத ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் வந்து புதிய திசையை காட்டலாம். ஆரம்பத்தில் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிர்மறையாக பார்க்க வேண்டியதில்லை. சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காகவே வரலாம். பழைய சூழ்நிலையை விட்டு வெளியேறும்போது தான் நம்முடைய திறமை எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் வந்தால் உடனடியாக பயப்படாமல் அதற்குள் இருக்கும் வாய்ப்பை அமைதியாக ஆராய்வது நல்லது. ரகசியம் 46. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது மிகப்பெரிய கர்ம விடுதலையாக இருக்கலாம். யாராவது செய்த தவறை பல வருடங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வதால் அந்த மனிதருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மன அமைதிதான் பாதிக்கப்படும். அதனால் நடந்ததை மறக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அந்த சம்பவம் இனி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்யலாம். சிலரை வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டு கூட மனதில் அவர்களை மன்னிக்கலாம். மன்னிப்பது என்பது மீண்டும் அதே மனிதருடன் பழக வேண்டும் என்பதல்ல, மனதில் இருக்கும் கோபத்தின் பிடியிலிருந்து தங்களை விடுவிப்பதுதான். இந்த நிலையை அடைந்த பிறகு கடகராசிக்காரர்களின் மனதில் ஒரு பெரிய அமைதி உருவாகக்கூடும். ரகசியம் 47. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீரென்று கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அவர்களுடைய பல வருட வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். நீண்ட காலமாக காத்திருந்த வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பணம் சம்பாதிக்கும் புதிய வழி அல்லது குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல செய்தி போன்றவை எதிர்பாராத நேரத்தில் வரலாம். ஆனால் வாய்ப்பு வந்தவுடன் அதை பயன்படுத்தும் தைரியமும் இருக்க வேண்டும். கடந்த கால அனுபவங்களால் பயந்து ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டால் பின்னர் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எனவே ஒவ்வொரு வாய்ப்பையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆனால் அதை நிதானமாக ஆராய்ந்து சரியானது என்று தெரிந்தால் தயக்கமின்றி முன்னேற வேண்டும். வாழ்க்கை கதவை திறக்கும் போது அதற்குள் செல்லும் தைரியம் நம்மிடமும் இருக்க வேண்டும். ரகசியம் 48. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தங்களுடைய வார்த்தைகளை விட செயல்கள் அதிகமாக பேசக்கூடிய காலம் வரும். இதுவரை தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கலாம். தாங்கள் நல்லவர் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வார்கள். அமைதியாக உழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நல்ல முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருந்தால் காலமே அவர்களுடைய மதிப்பை நிரூபித்துவிடும். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துவதை விட தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனமாற்றமாக அமையலாம். ரகசியம் 49. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் இடத்தை தேர்ந்தெடுப்பதும் ஒரு முக்கியமான கர்ம பாடமாக இருக்கலாம்.
அதிக பணம் கிடைக்கும் இடம், அதிக மனிதர்கள் இருக்கும் இடம், அல்லது வெளியில் பெரியதாக தோன்றும் வாழ்க்கை என்பதற்காக மட்டும் மகிழ்ச்சி கிடைத்து விடாது. மனதிற்கு அமைதி தரும் சூழல், உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள், குடும்பத்தின் நிம்மதி மற்றும் தங்களுடைய உழைப்பில் கிடைக்கும் திருப்தி ஆகியவை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று தங்களையே கேட்க வேண்டிய நிலை வரலாம். அந்த கேள்விக்கு நேர்மையான பதில் சொல்ல தொடங்கும் போது தேவையற்ற பல ஆசைகள் தானாகவே குறையலாம். மன நிம்மதியை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையில் தோல்வி அல்ல, அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாம். ரகசியம் 50. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல செயல்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் திரும்பி வரக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது. தாங்கள் ஒருவருக்கு கொடுத்த உணவு, செய்த உதவி, சொன்ன ஆறுதல் வார்த்தை, கஷ்டத்தில் இருந்த ஒருவருக்கு கொடுத்த துணை என எந்த நல்ல செயலும் சிறியதல்ல. சில நேரங்களில் அந்த உதவி உடனடியாக திரும்பி வராது. பல வருடங்களுக்கு பிறகு வேறு ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத உதவியாக அது திரும்பி வரலாம் என்று ஆன்மீக மரபில் நம்பப்படுகிறது. அதனால் யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நல்லதை செய்வதை நிறுத்த வேண்டியதில்லை. உண்மையான நல்ல செயல் குமிழுக்காக செய்யப்படுவதில்லை. மனசாட்சிக்கு திருப்தியாக செய்யப்படும் நல்ல செயல்களை வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாக மாறக்கூடும். ரகசியம் 51. இதுதான் கடகராசிக்காரர்களின் 51 கர்ம ரகசியங்களில் மிகவும் முக்கியமான விருதி ரகசியம். இவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு உறவுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு தாமதங்கள் இருந்தாலும், இறுதியில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் தங்களுடைய மனதை தாங்களே புரிந்து கொள்வதுதான். பிறருடைய அன்பை தேடுவதற்கு முன்பு தங்களை மதிக்க வேண்டும். பிறர் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பு தங்களுடைய உணர்வுகளை தாங்களே புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படாமல் அந்த அனுபவங்களை அறிவாக மாற்ற வேண்டும். தங்களை விட்டு விலகியவர்களை நினைத்து தொடர்ந்து கண்ணீர் விடாமல் தங்களுடன் இருப்பவர்களின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வரவில்லை என்று கவலைப்படுவதற்கு பதிலாக கண்ணால் முடிந்த உழைப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும். தாமதம் ஏற்பட்டால் பயப்படாமல் சரியான நேரத்தை நம்ப வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு முன்னேற தெரிந்தால் கடந்த காலத்தின் கர்ம அனுபவங்கள் எதிர்காலத்தின் பலமாக மாறக்கூடும். கடகராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி வெளியில் கிடைக்கும் கணத்திலும் புகழிலும் மட்டுமில்லை, மன அமைதியுடன் குடும்பத்தை நேசித்து நல்ல மனிதர்களை நடுகில் வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே மதித்து வாழும் அந்த நிலைவான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம். இந்த 51 கர்ம ரகசியங்களில் உங்கள் வாழ்க்கையுடன் அதிகமாக தொடர்புடைய ரகசியம் எது என்பதை மறக்காமல் கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் அருளும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிறைந்திருக்கட்டும். அன்பான நேயர்களே, இதுவரை கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் 51 கர்ம ரகசியங்களை விரிவாக பார்த்தோம். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருந்தால் உங்கள் அனுபவத்தை கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தண்டனையாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. சில அனுபவங்கள் நம்மை வலிமையானவர்களாக மாற்றுவதற்காகவும், சில உறவுகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும், சில தாமதங்கள் சரியான நேரத்திற்காக நம்மை காத்திருக்க வைப்பதற்காகவும் இருக்கலாம். கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் எடுக்கும் நல்ல முடிவுகளால் நாளைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நல்ல எண்ணம், நல்ல செயல், பிறருக்கு உதவும் மனம், பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை ஆகியவற்றை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடியுங்கள். கடகராசியில் பிறந்த அனைவருக்கும் மன நிம்மதியும், குடும்பத்தில் ஒற்றுமையும், தொழிலில் முன்னேற்றமும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பத்தை தெரிவித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான ஜோதிட பதிவுகளுக்காக நம்முடைய அகத்தியர் ஜோதிடம் சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் இறைவனின் அருளும் நல்லாசியும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.